பாமக நிர்வாகிகளை நீக்கிவிட்டு புதிய நிர்வாகிகளை தொடர்ந்து ராமதாஸ் நியமித்து வருகிறார். அது குறித்தான செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் பார்வையை முன்வைப்பதற்காக பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார், இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ராமதாஸை அன்புமணி அவர்கள் சந்திச்சு பேசினாங்க. இப்போ அவர் கிளம்பிட்டதா சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சைதை துரைசாமி அவர்கள் அப்புறம் குருமூர்த்தி அவர்கள்லாம் மீட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது சமாதான முயற்சிகள் தீவிரமாகி இருக்கின்றன. அன்புமணி ராமதாஸ் தன் தந்தையை சந்தித்திருப்பது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான திருப்பம். அப்படின்னா அவர் சமாதானத்துக்கு தயாராக இருக்கிறார். தன்னுடைய தந்தையை சமாதானப்படுத்துவதற்கு அவர் சம்மதத்தோடு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அவரோடு ராமதாஸ் பேசி இருக்கிறார் அப்படின்னா ராமதாஸும் இறங்கி வந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதோடு மட்டுமல்ல, குருமூர்த்தி அவர்கள் போய் சந்திக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி என்டிஏனுடைய ஒரு காம்பனன்ட் பார்ட்டி அப்படிங்கிறப்போ இந்த விதமா இவங்க ரெண்டு பேரும் தந்தையும் மகனும் தங்களுக்குள்ள அடித்துக் கொள்வது என்டிஏ ரொம்ப பலவீனப்பட்டது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி விடும். பெர்செப்ஷன்ல அது ஒரு ப்ராப்ளத்தை உருவாக்கும். அப்படிங்கிறப்போ என்டிஏவுக்கு ஒரு ரோல் இருக்கு. ஸோ இந்த விஷயத்த சமாதானப்படுத்தி திரும்ப அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு. அதனால அநேகமா பிஜேபி தலைமையே இதை சால்வ் பண்றதுக்கான ஒரு முயற்சியை முன்னெடுக்கிறது. வர 8ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா அவர்கள் வருகிறார்கள். அதுக்குள்ள இந்த விஷயத்தை எப்படியா செட்டில் பண்ணோம் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. அதன் அடிப்படையில் தான் ஆடிட்டர் குருமூர்த்தி சென்றிருக்கிறார். ஸோ ஒரு சமாதானத்தை நோக்கி ராமதாஸ் அவர்களை சாந்தப்படுத்துகிற ஒரு போக்கை நோக்கி எல்லாமே நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இது விரைவில் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டு விடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் இதோட வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது எப்படி எடுக்கலாம்? தேசிய ஜனநாயக கூட்டணியே அன்புமணி ராமதாஸ்க்கும் இடையேயான பிரச்சனையை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா, ஏன்னா அவங்க இப்போ என்டிஏல தானே இருக்காங்க. என்டிஏல இருக்கிறப்போ என்டிஏவுக்கு ஒரு ரோல் இருக்குல்ல. ஏன்னா தன்னுடைய கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சிக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுவதுங்கிறது கூட்டணியை கொஞ்சம் பலவீனப்படுத்திடும்ல. இல்லாட்டி பலவீனப்பட்டது போல ஒரு தோற்றத்தை வெளியில உருவாக்குமா இல்லையா? அப்படிங்கிறப்போ இவங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொண்டு பிஎம்கேயை இன்டாக்ட் வைப்பதற்கான முயற்சியை பிஜேபி எடுத்திருக்கிறது. பிஜேபி கேட்டுக்கொள்ளாமல் நிச்சயம் குருமூர்த்தி அவர்கள் அங்க போக வாய்ப்பே கிடையாது. அது இப்ப அமித்ஷா வேற வரப்போகிறார். அதுக்கு அது ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கு. என்னன்னா இதுக்கு முன்னால ஏப்ரல் 12 நினைக்கிறேன், அப்ப அமித்ஷா வர்றதுக்கு முதல் நாள் தான் இவர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் தலைமை பொறுப்பில் இருந்து நீக்கினார். ஸோ அமித்ஷா வர்றதுக்கு முன்னால அந்த நடவடிக்கை இருந்தது. இப்ப திரும்பவும் அமித்ஷா வருகிற போது எல்லாமே சரி செய்யப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள். ராமதாஸை சந்தித்துவிட்டு அன்புமணி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். 8ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு வர உள்ள நிலையில் ராமதாசுடன் குருமூர்த்தியும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். குருமூர்த்தியுடன் சைதை துரைசாமியும் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து தற்போது பேசி வருகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இடம்பெறுவதை உறுதி செய்வதற்காக ராமதாசுடன் குருமூர்த்தி சந்திப்பு என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் கூறியிருந்த நிலையில் இருவருக்கும் இடையேயான இந்த சந்திப்பு என்பது 1 மணி நேரத்துக்கு முன்பாக நடைபெற்றது. சோழிங்கநல்லூரில் பாமக நிர்வாகிகளுடன் 3 நாட்களாக ஆலோசித்த நிலையில் ராமதாசுடன் அன்புமணி தற்போது சந்திப்பு நிகழ்த்தி இருக்கிறார். பாமக நிர்வாகிகளை நீக்கி புதிய நிர்வாகிகளை ராமதாஸ் நியமித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இருவருடைய இந்த சந்திப்பு என்பது நடந்திருக்கிறது. தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்துவிட்டு அன்புமணி புறப்பட்டு சென்றிருக்கிறார். சுமார் 45 நிமிடங்கள் சந்திப்பு இருவருக்கும் இடையே நடைபெற்றது. சமாதானமா என்ற கேள்விக்கு கையெடுத்து கும்பிட்டு விட்டு அன்புமணி சென்றிருக்கிறார். 8ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு வர உள்ள நிலையில் ராமதாசுடன் குருமூர்த்தி சந்திப்பு என்பதும் நிகழ்ந்திருக்கிறது. குருமூர்த்தியுடன் சைதை துரைசாமியும் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து பேசி வருகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இடம்பெறுவதை உறுதி செய்வதற்காக ராமதாசுடன் குருமூர்த்தி சந்திப்பு என
தகவலும் கிடைத்திருக்கிறது. அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் கூறியிருந்த நிலையில் இருவருக்கும் இடையேயான சந்திப்பு என்பது நிகழ்ந்தது. சோழிங்கநல்லூரில் பாமக நிர்வாகிகளுடன் 3 நாட்களாக ஆலோசித்த நிலையில் ராமதாசுடன் அன்புமணி சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். பாமக நிர்வாகிகளை நீக்கி புதிய நிர்வாகிகளை நியமித்து வருகிறார் ராமதாஸ். இந்த சூழ்நிலையில் இருவருக்கும் இடையே இந்த சந்திப்பு என்பது நிகழ்ந்தது. ராமதாஸ் அன்புமணி இடையே பாஜக சமாதான பேச்சுவார்த்தையை முன்னெடுத்திருப்பதாகவும் பத்திரிகையாளர் தெரிவித்திருக்கிறார். தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்துவிட்டு அன்புமணி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். ராமதாஸ் அன்புமணி இடையே சுமார் 45 நிமிடங்கள் சந்திப்பு நடைபெற்றது. சமாதானமா என்ற கேள்விக்கு கையெடுத்து கும்பிட்டுவிட்டு அன்புமணி சென்றிருக்கிறார். 8ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு வர உள்ள நிலையில் ராமதாசுடன் குருமூர்த்தியும் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். குருமூர்த்தியுடன் சைதை துரைசாமியும் ராமதாஸை சந்தித்து தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இடம்பெறுவதை உறுதி செய்வதற்காகவே ராமதாசுடன் குருமூர்த்தி சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார் என்ற தகவலும் கிடைத்துள்ளது. மேலும் அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்த நிலையில் இந்த சந்திப்பு என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சோழிங்கநல்லூரில் பாமக நிர்வாகிகளுடன் 3 நாட்களாக ஆலோசித்த அன்புமணி இப்போது ராமதாஸை சந்தித்து பேசி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். பாமக நிர்வாகிகளை நீக்கி புதிய நிர்வாகிகளை ராமதாஸ் நியமித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இருவருக்கும் இடையேயான சந்திப்பு என்பது நிகழ்ந்திருக்கிறது. தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்துவிட்டு அன்புமணி புறப்பட்டு சென்றார். ராமதாஸ் அன்புமணி இடையே 45 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடைபெற்றது. சமாதானமா என்ற கேள்விக்கு கையெடுத்து கும்பிட்டு விட்டு சென்றிருக்கிறார் அன்புமணி. 8ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு வர உள்ள நிலையில் ராமதாசுடன் குருமூர்த்தி சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். பார்வையை முன்வைப்பதற்காக திரு அருணன் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ராமதாஸ் அன்புமணி இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு பின்னணியே பாஜக தான் அப்படின்னு பல பேருடைய பார்வைகள் முன்வைக்கப்பட்டிருக்க தொடர்ந்து இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் உண்மை எனப்படுது. இது வெறும் தனி மனித மோதலாக எனக்கு தெரியல. ஏன்னா ஐயா தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பாஜகவோட கூட்டணி போகணும் என்று அன்புமணியும் அவருடைய இணையரும் என்னை ரொம்ப வற்புறுத்தினாங்க. அவர் காலில் விழுந்து கெஞ்சினாங்கிற அளவுக்கு அவர் சொல்றாரு. அது தனக்கு பிடிக்கல. ஆனா வேற வழி இல்லாமல் நான் பாஜகவோடு கூட்டணி போக பாமக கூட்டணி போக ஒப்புக்கொண்டேன். அதனாலதான் தோல்வி ஏற்பட்டது மக்களவை தேர்தல்ல. அதிமுகவோட போயிருந்தால் எங்களுக்கும் சில சீட்டுகள் கிடைச்சிருக்கும், அவங்களுக்கும் சில சீட்டுகள் கிடைச்சிருக்கும் என்று இவ்வளவும் அந்த பேட்டியில சொல்லியிருந்தாரு. ஆக இது அடிப்படையா இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. வேறு சில தனிப்பட்ட குடும்ப விரோதங்கள்லாம் இருந்திருக்கலாம், நம்ம இருக்கல. ஆனா அரசியல் மிக முக்கியமான ஒரு பொருளாக இந்த மோதல்ல இருக்கு என்பது உறுதியாச்சு அந்த பேட்டியில, அந்த விவரத்தை அவர் சொன்ன பொழுது. ஆக பாஜகவோடு போக வேண்டும் என்று அன்புமணியும், போகக்கூடாது தோல்வி என்கிற ஒரு நிலைப்பாட்டை ராமதாசும் எடுத்திருந்தது தெளிவாக தெரிகிறது. இதை வெளிப்படையா சொன்ன உடனே இப்ப அன்புமணிக்கு பாஜகவோட போறதுல சிக்கல் வரும். ஏன்னா அவங்களுடைய அணிகள் தொண்டர்கள் மத்தியிலும் பிளவு ஏற்பட்டுச்சுல, பாஜகவோட போறதா போக வேண்டாமா என்று. இப்ப பாருங்க, இதை சரி செய்ய RSS காரராகிய ஆடிட்டர் ராமமூர்த்தி ராமதாஸ் ஐயாவை போய் சந்திச்சிருக்காரு. இந்த கொடுமை எங்க போய் சொல்றது? அதிமுக என்கிற ஒரு முக்கியமான அரசியல் கட்சிய தமிழ்நாட்டுல அதை உடைப்பதிலும் வேலை பார்த்தவர் இதே குருமூர்த்தி தான். இப்ப பாமகவுக்குள்ள புகுந்து அன்புமணியை ஏதோ ஒரு வகையில, நான் இந்த வார்த்தை சொல்லுவேன், மிரட்டி பாஜகவோட கூட்டணி வச்சிருந்திருக்காங்க. இப்ப அது உடையுது, உடையக்கூடாது என்று இப்ப குருமூர்த்தியை அனுப்பியிருக்காங்க RSSம் பாஜகவும். அவர் போய் என்ன பேசினாரு, என்ன போகுது இப்ப எனக்கு தெரியல. ஆனால் இந்த பாஜகவோட அணி சேர்க்கை சேருகிற அனைத்து கட்சிகளுக்கும் இதெல்லாம் ஒரு பாடமா இருக்கணும். அதிமுக என்ன கதிக்கு ஆளாச்சு, OPS நிலைமை என்ன, டிடிவி தினகரன் நிலைமை என்ன என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்ப அன்புமணி யோசிக்கணும், பாஜக பேச்ச கேட்டா என்ன ஆகும்? ஏற்கனவே மக்களவையில படுதோல்வி, இப்ப மீண்டும் அதுலதான் அங்கதான் இருக்கணுங்கிற எண்ணத்துல அவர் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால தானே குருமூர்த்தி ராமதாஸை சந்திக்கிறாரு. ராமதாஸ் இப்ப இருக்கிற துணியில அவர் பேசுறத பார்த்தா பாஜகவோட போனது தப்பு என்றால் போகக்கூடாது
என்கிற நிலைப்பாடு அவருக்கு இருப்பதாக படுகிறது. அவரை சரி செய்வதற்காக குருமூர்த்தி அனுப்பப்பட்டிருக்கிறார். அப்புறம் அன்புமணியும் இப்ப இன்றைக்கு சந்திச்சிருக்காரு என்று செய்தி பார்த்தேன். இந்த சந்திப்புகள் எல்லாம் என்ன ஆகும்? பாமகவை ஒன்றுபடுத்துமா அல்லது பாஜக விஷயத்தை வைத்து பிளவுபடுத்துமா? இதுதான் மிக முக்கியமான அரசியல் கேள்வியாக வருகிற நாட்களில் இருக்க போகுது என்று நான் நினைக்கிறேன். ஆனா பாப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு. ஒண்ணு மட்டும் நிச்சயம், பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு வச்சுக்கிட்டு பாஜகவோட கூட்டணி சேர்ந்தால் நிச்சயமாக அது பாட்டாளிகளுக்கு விரோதமான துரோகம் இழைக்கிற ஒரு கட்சியாக மாறி போகும் என்பதுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய பார்வையை முன்வைத்தமைக்கு நன்றி திரு அருணன் அவர்கள். பாமக நிர்வாகிகளை நீக்கி புதிய நிர்வாகிகளை ராமதாஸ் நியமித்து வருகிறார். இது குறித்து அவருடைய பார்வையை முன்வைப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்வதற்கு நன்றி. இப்போ இந்த ராமதாஸ் அன்புமணி இவங்களுடைய இந்த பிரச்சனை இந்த சந்திப்புக்கு பிறகு முடிவுக்கு வரப்போகுது. 2 பேருமே சமாதானத்துக்கு தயாராகிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது குறித்து நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இடம்பெறுவதை உறுதி செய்வதற்காக ராமதாசுடன் குருமூர்த்தி சந்திப்பு என தகவல் கிடைத்திருக்கிறது. அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் கூறியிருந்த நிலையில் தற்போது இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. சோழிங்கநல்லூரில் பாமக நிர்வாகிகளுடன் 3 நாட்களாக ஆலோசித்த நிலையில் ராமதாசுடன் அன்புமணி இந்த சந்திப்பை நிகழ்த்தி தற்போது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். இதுகுறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இவங்க 2 பேருக்கு நடுவில் இந்த பிரச்சனை இப்போ இவங்க மீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது சமாதானத்துக்கு 2 பேருமே தயாராகிட்டாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவுல அந்த கட்சியை தொடங்கி மிகப்பெரிய போராட்டத்திற்கு இடையே கடந்த 40 ஆண்டுகளாக மருத்துவர் ராமதாஸ் ஐயா அந்த கட்சியை கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்து வருகிறார். இப்போது தந்தைக்கும் மகனுக்கும் இடையேயான இந்த பனிப்போர் என்பது வெடித்து மிகப்பெரிய அளவுல ஒரு சரிவை, பின்னடைவை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உருவாக்கி விட்டது. இது வன்னிய சமுதாயத்தின் மத்தியிலையும் அரசியல் வட்டாரத்திலும் கூட ஒரு பெரிய குழப்பமான பிரச்சனையை உருவாக்கி வருகிறது என்கிற சூழலில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு வலுவான கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் என்று விரும்புகிற பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வட மாவட்டங்களில், மேற்கு மாவட்டங்களில் கணிசமான வாக்கு வங்கியுள்ள சுமார் 50-60 தொகுதிகளின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற பாமகவின் ஆதரவு தேவை. அவர்களோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கம் உருவானதால் தந்தை மகனுக்கு இடையேயான இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த கூட்டணியில் என்டிஏ அதிமுக கூட்டணியில் பாமகவை இணைக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் மரியாதைக்குரிய திரு குருமூர்த்தி அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான திரு சைதை துரைசாமி அவர்களும் சந்தித்து பேசி வருகிறார்கள். இதற்கு முன்னதாக திரு அன்புமணியும் தன் தந்தையோடு அமர்ந்து பேசினார். அங்கே குடும்ப உறுப்பினர்கள் இது தொடர்பாக ஆலோசித்தார்கள் என்றெல்லாம் செய்திகள் வெளிவருகிறது. எனவே தந்தை மகனுக்கு இடையேயான இந்த அதிகார போட்டி அல்லது குடும்ப பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வருவது என்பது ஒரு கட்ட பேச்சு. இன்னொன்று, இருவரும் இணைந்து மீண்டும் வலிமையான பாட்டாளி மக்கள் கட்சியை இந்த கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்பது இன்னொரு பார்வை. இந்த விஷயங்களை தான் இந்த 2 தலைவர்களும் திரு குருமூர்த்தி அவர்களும் சைதை துரைசாமி அவர்களும் வலியுறுத்தி பேசியிருப்பார்கள். நிச்சயமாக 1-2 நாளில் சுமூக முடிவு வரும் என்று எதிர்பார்க்கலாம். சகோதரி, உங்களுடைய பார்வையை முன்வைத்தமைக்கு நன்றி திரு துரை கருணா அவர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.